எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஹைதராபாத்ல ரொம்ப பாப்புலரான ஸ்பாட் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த இட்லியை தவால வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் போட்டு நம்ம செய்ய போறோம். இட்லி பிடிக்காதவங்க கூட இந்த ஸ்பாட் இட்லியை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஸ்பாட் இட்லியை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்பாட் இட்லி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செய்யறாங்க. இன்னைக்கு என் ஸ்டைல தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். முதல்ல இதுக்கு ஒரு மசாலா பொடியை செஞ்சுக்கலாம். ஒரு பேன்ல 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 சிட்டிகை வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 2-3 புளித்துண்டு, 2-3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுபட்டு வாசனை வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு தடவை பெரட்டி விடுங்க. நான் இங்கே காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் நார்மலான மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இல்லை சிவப்பு மிளகாய் இது கூட சேர்த்து வறுத்து கூட பொடிச்சுக்கலாம். வறுத்து வச்ச பொருட்களை எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ ஸ்பாட் இட்லி செஞ்சாலும் இந்த மசாலா பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இட்லி வச்சு வேறு ஏதாவது வித்தியாசமான ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வெங்காயம், தக்காளி மசாலாவுக்கு ஒரு அகலமான பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதில் உப்பு சேர்க்காத வெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெண்ணெய் உருகுனதும் 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடிசாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்க்கணும். பச்சை மிளகாய் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 5 தக்காளியை நல்ல பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். பூண்டு சேர்க்கறது ஆப்ஷனல் தான், ஆனால் இதில் சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வெந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடிச்ச மசாலா பொடி 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் நல்ல பொடிசாக நறுக்கி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு, காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். நான் இன்னைக்கு பேன்கேக் போடுற பேன் தான் எடுத்திருக்கேன். நல்ல ரவுண்ட் ஷேப்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். பேனை சூடாக்கி கொஞ்சமாக வெண்ணெயை தடவிக்கோங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற தவா இல்லைன்னா சின்ன பேன் ஏதாவது இருந்தால் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், தக்காளி மசாலாவை லேசாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். வேறு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து 1 கரண்டி மாவு எடுத்து மசாலா மேலே ஊற்றுங்க. இதே மாதிரி எல்லா மோல்ட்லேயும் மாவை ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடிச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பொடிசா நறுக்கின கொத்தமல்லியை தூவி சின்ன துண்டு வெண்ணெயும் வச்சுக்கலாம். அடுத்து பேனை மூடி ஒரு 3 to 4 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் இட்லியை பேன்லேருந்து எடுத்துடலாம். டேஸ்டியான ஸ்பாட் இட்லி தயாராகிடுச்சு. ஒரு பிளேட்டில் தேங்காய் சட்னி வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸ்பாட் இட்லி அருமையாக இருக்குது. அந்த மசாலாவோட அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.